வணக்கம். கோவை டிவிக்காக நான் உங்க மனிஷா பேசுறேன். சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யாரு டாப் 5 ரிச்சஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்டு பார்க்க போறோம். முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெர்னார்ட் எர்னால்ட் அப்படிங்கிறவரு. இவரோட நெட்வொர்த் வந்து இப்போ 233 பில்லியன். அது மட்டும் இல்லாம இவர் அப்படி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா LVMH அப்படிங்கிற காஸ்மெட்டிக் பிளஸ் ஃபேஷன் பிராண்டோட சிஇஓ பிளஸ் சேர்மனா இருக்காரு. இவரு இந்த வருஷம் மட்டுமே 37 பில்லியன் சம்பாதிச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எலான் மஸ்க். இவர் தான் ட்விட்டரை கூட நம்ம 44 பில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காரு. இவர் சிஇஓ பல கம்பெனிஸா இருந்திருக்காரு. பட் இவரோட பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் இன் டெஸ்லா பாத்தீங்கன்னா 23%. ஸோ டெஸ்லாவோட ஓனர்னே யாருன்னு கேட்டீங்கன்னா எலான் மஸ்க்னு தான் சொல்லுவாங்க. மூன்றாவது இடத்துல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜெஃப் பிசாஸ். இவர் வந்து நம்ம அமேசானோட சிஇஓவா இருக்காரு. இவரோட நெட்வொர்க் பாத்தீங்கன்னா 194 பில்லியன். நாலாவது இடத்துல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம மார்க் சுக்கர்பர்க். இவர் தான் நம்ம மேட்டா கம்பெனியோட சிஇஓ பிளஸ் சோஷியல் மீடியா ரொம்ப ஃபேமஸான ஃபேஸ்புக். நமக்கு ஃபர்ஸ்ட் இமெயிலுக்கு அப்புறம் ரொம்ப ஃபெமிலியரான ஆப் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக்கோட சிஇஓ இவர் தான். அஞ்சாவது இடத்துல யாரு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பில்கேட்ஸ். இவர் 1987ல இருந்து 2008 வரைக்குமே இவர் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேனா இருந்தாரு. ஸோ பில்கேட்ஸ் எதனால அஞ்சாவது இடத்துக்கு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட தட் மீன்ஸ் ஜாயிண்டா ஒரு கம்பெனி வச்சிருந்திருக்காரு. அந்த கம்பெனில ஃபைனலைஸ் பண்றதுக்காக 6 பில்லியன் கொடுத்துட்டாரு. அதனாலதான் இவர் குறைஞ்சு 5th பொசிஷனுக்கு வந்திருக்காரு. ஸ்டே டியூன் வித் கோவை டிவி ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்.